குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பினை பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்பு பற்றின செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆர்டன்ஸ் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏஓசி. அதில் வந்து வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. மொத்த பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 723. சம்பளம் வந்து 29,000லேருந்து 92,000 வரைக்கும். கல்வி தகுதி வந்து 10th 12th ஐடிஐ அல்லது எனி டிகிரி. இது முடிச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி எல்லா போஸ்ட்டும் இருக்குது. நிறையா போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன டீட்டெயில்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நியூஸ் உங்களை வந்து சேரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிஎஃப் ஃபைலில் வந்து விரிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்மி ஆர்டன்ஸ் கிராஃப்ட்ஸ் சென்டர். ஓகேங்களா? எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத் ரொம்ப தெலுங்கானா இருக்குல்ல, தெலுங்கானாவில் தான் இருக்குது. அதனால் இப்போ அரசு வேலைன்னா எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். அதனால் நீங்கள் தூரம் அந்த மாதிரி தமிழ்நாடுகளே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டும் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்கள். என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். மெட்டீரியல் அசிஸ்டண்ட் லெவல் 5. சம்பளம் வந்து லெவல் 5ங்க. 29,000லேருந்து 92,000 வரைக்கும். இதுக்கான வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது. அது மாதிரி அன்ரிசர்வு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாருக்குமே வேகன்சி இருக்குது. அதுக்கு மேலே ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அது வந்து லெவல் 2. அதுக்கப்புறம் சிவில் மோட்டார் டிரைவர், அதுக்கப்புறம் டெலி ஆப்ரேட்டர் கிரேடு 2, அதுக்கப்புறம் ஃபயர்மேனு, கார்பெண்டர், ஜாயிண்டர், பெயிண்டர், டீகோடர், எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 723. இது வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டோட்டல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 723 வந்துடும். அதுக்கப்புறம் அது மாதிரி டிசபிலிட்டி பர்சன் வந்து அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடில் கொடுத்துருக்காங்களா, அந்த பாக்ஸில் பார்த்துக்குங்க. அவங்களுக்கான இது பாக்ஸ் தான் இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் கேட்டகரி அப்ரிவேஷன், அதுக்குள்ளே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஈஸ்டர்ன் ரிஜைனில் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் ஒவ்வொரு ரிசைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சதர்ன் ரிசைன், அதனால் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு. நம்ம சதர்ன் ரிசைனில் ஜேஓக்கு எவ்வளோ போஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ போஸ்ட்டு, ஃபயர்மேனுக்கு எவ்வளோ போஸ்ட்டு, எம்டிஎஸ்க்கு எவ்வளோ போஸ்ட்டு, ட்ரேட்மேன்ஸ் மேட்டுக்கு எவ்வளோ போஸ்ட்டு. இங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணுங்களா, மற்ற இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே வேகன்சி அதிகமாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 18லேருந்து 27 வரைக்கும். அது மாதிரி கிராஜுவேஷன் ஏதோ டிகிரி முடிச்சுக்கணும் இதுக்கு, அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். டைப்பிங் அந்த சர்டிஃபிகேட் வந்து 35ன்னு இருக்கும்ல, அது தெரிஞ்சிருக்கணும். சர்டிஃபிகேட் கூட வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு டெஸ்ட் வைக்கும்போது நீங்கள் டைப் பண்ணால் போதும். சிவில் மோட்டார் டிரைவிங் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து மெட்ரிகுலேஷன் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 25 வரைக்கும். ஃபயர்மேனுக்கு வந்து 18லேருந்து 25, 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கார்பெண்டர், ஜாயிண்டருக்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதோட சர்டிஃபிகேட்டின் ஐடிஐ அது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அது ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25. பெயிண்ட் டீகோடர் இதுக்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஐடிஐ முடிச்சிருக்கணும். எம்டிஎஸ்க்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 18லேருந்து 25 வயசு. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதுபோக ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 தானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 years, ஓபிசிக்கு 3 years, டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 years. அது மாதிரி அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 13 years, 15 yearsன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த 25ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 30, 27ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 32. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி டைவர்சிட்டி உமன் அவங்களுக்கு வந்து 40 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே அப்ளை பண்ணலாம். அதனால் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து எப்படி இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். போஸ்ட்டில் எதுவும் அனுப்புகிற கிடையாது. அதனால் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. டைம் முடிகிறக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் போயிடும். அது போனோடனே நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. மெட்டீரியல் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஜேஓஏக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி ஜிஎம்டி அப்படிங்கிறதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமு, டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து யாருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டு வெயிட் இது கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, 1.5 kilometer வந்து 6 minutesல ஓடணும்.
கேரி 50 கிலோ வெயிட்டை வந்து 200 மீட்டருக்கு நீங்கள் 100 செகண்டுக்குள்ளே தூக்கிட்டு ஓடணும். அதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போகணும் என்னென்னு கடை கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை பார்த்துங்க. எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சிலபஸையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இதுதான் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ். அதுக்கு மாதிரி சிலபஸையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அது மாதிரி நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவோ யாருக்கோ தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களுக்கு வந்து சேரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.